அப்படின்னு சொல்லக்கூடிய சூப்பர்ஃபிஷியலா தோலுக்கு அடியில ஒரு ரத்த குழாய் இருக்கு. தோலுக்கு அடியில அந்த ரத்த குழாயை மட்டும் கட்டி போடுறது. அது டெக்னிக் வந்து அந்த பர்டிகுலரா அந்த கறி எடுக்கக்கூடிய புச்சஸ்க்கு, கறி எடுக்கக்கூடிய புச்சஸ்க்கு மட்டும்தான் அது ட்ரெயின். அதை எடுத்து நீங்க மட்டும் சொல்லிக்கிறீங்க. எடுத்துட்டோம்னா அவர் சொன்ன ஒரு பாயிண்ட் நீங்க யாரும் கவனிக்கல. ரத்த குழாயை மட்டும் கட் பண்ணா உடம்புல உள்ள அந்த அனிமல் உள்ள ரத்தம் அனைத்தும் வெளியேறிடும். அது உங்க மதத்துல சொன்னா அது ஹராம் ரத்தம். ஏன் ஹராம்? அதுல ஒரு விஷயம் இருக்கு. அதுல உயிர் கிருமிகள் ரத்தத்துல வளரும். வளர்ந்தா அதனால மனுஷனுக்கு நோய் வரும். அதை சாப்பிட்டா நம்ம நோய் வரக்கூடாதுக்காக ஹலால் பண்ணி விட்டுங்க. அது கொஞ்சம் டீப்பா போட்டு பத்தி போட்டோம்னா நரம்பு மண்டலம், நம்ம அறுக்கிறது நரம்பு மண்டலம் அல்ல. கலப்படம்னா என்ன? கலப்படம் எதுக்காக பண்றாங்க? வாட் இஸ் அடல்ட்ரேஷன்? வை அடல்ட்ரேஷன் இஸ் டன்? சொல்லுங்க. லாபம். ஓகே, ப்ராஃபிட் மேக்கிங் ஒண்ணு. வேற என்ன காரணம்? அதனால ப்ராஃபிட் அதிகமாக போகுது. வேற லாபம் மட்டும் தானே, வேற ஏதாவது காரணங்கள் இருக்கா? சுவைக்காக, அப்புறம் வேற ஷோக்காக, அப்பியரன்ஸ். எனக்கு பார்க்க இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கு, ஒரு நார்மல் காய்கறியை விட இது கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்கு அப்படின்னா நான் அதை வாங்குறேன். அப்புறம் வேற அந்த பொருளோட வாழ்நாளை அதிகப்படுத்துவதற்காக, கெட்டு போகாம இருக்கிறதுக்காக இந்த கலப்படங்கள் நடக்கும். சரி, இப்ப நான் சில எக்ஸாம்பிள் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். இதை நீங்க பார்த்துட்டு உங்க வீட்லயும் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்ப நார்மலா ஒரு பெப்பர் இருக்கு, மிளகு இருக்கு, என்கிட்ட முழு மிளகு இருக்குங்க. நான் என்ன பண்றேன், ஒரு மாதிரி இந்த கிளாஸ் எடுத்துக்கோங்க, உங்க வீட்டுல இருக்க எந்த கிளாஸ்னாலும் ஓகே. அதுல நான் தண்ணி ஆட் பண்றேன். இப்ப இந்த தண்ணியில நான் மிளகு ஆட் பண்றேன். இந்த தண்ணீர்ல நான் மிளகு ஆட் பண்றேன். இதை நான் மிக்ஸ் பண்றேன். ஓகே, இப்ப மிளகு எங்க இருக்கு? மேல எந்த மிளகும் இல்லையா? மிளகு எங்க இருக்கு? கீழே மட்டும் தான் இருக்கா, இல்ல மேல ஏதாவது இருக்கா? கீழேயும் இருக்கு, மேலையும் இருக்கு. எது இதெல்லாம் இங்க வந்திருக்கோ அது உண்மையான மிளகு. இப்ப மேல இருக்கிறது என்னது? பப்பாளி விதையாக இருக்கலாம். அப்படி இல்லைன்னா எண்ணெய் எடுக்கப்பட்ட மிளகாக இருக்கலாம், ஆயில் எக்ஸ்ட்ராக்டட் பெப்பர். ஓகே, மிளகுல இருக்கக்கூடிய எண்ணெய் எடுத்துட்டீங்க அப்படின்னா அது மிதக்கும். ரைட். ஸோ இது உண்மையான மிளகு. இதுல என்ன இருக்கு? ஆயில் எக்ஸ்ட்ராக்டட் பெப்பரா இருக்கு, இல்ல பப்பாளி விதையாக இருக்கு. ஸோ இப்படி நீங்க மிளகு கண்டுபிடிக்கலாம். அடுத்து உங்களுடைய டீ பவுடர் இருக்கு, டீ தூள். ரைட். நான் இப்ப அதே மாதிரி ஒரு கிளாஸ்ல தண்ணி எடுத்துக்கிறேன். இதுல நான் டீ பவுடர் போடுறேன். நான் என்ன பண்றேன்? டீ பவுடர் போடுறேன். இப்ப தண்ணீர் தெளிவாகிறத பாக்குறீங்களா? தண்ணீர் தெளிவாகுதா? டீ செட்டில் ஆனதுக்கு அப்புறம் மேல இங்க தெளிவாகுது இல்லையா? அப்படின்னா இதுல கலப்படம் இல்லை. இப்ப இதுவே இந்த டீ பவுடர் ஃபுல்லா, இந்த தண்ணீர் ஃபுல்லா கலங்களாக மாறிடுச்சு, இதுவே டார்க் ப்ரௌனா மாறிடுச்சு அப்படின்னா இதுல கலப்படம் இல்லை. இப்ப உங்களுக்கு இங்க தெளிவான நீர் இருக்கு, அதனால இதுல கலப்படம் கிடையாது. ஓகே, இதுவே ஃபுல்லா டார்க் ப்ரௌனா மாறிடுச்சு அப்படின்னா டீ பவுடர்ல கலப்படம் இருக்குன்னு அர்த்தம். சரி, இப்போ நம்ம அன்றாடம் யூஸ் பண்ணக்கூடிய பால் எடுத்துப்போம். பால்ல என்ன கலப்படம் இருக்கும்? நார்மலா மில்க்ல என்ன கலப்படம் இருக்கும்? தண்ணி, அப்புறம் வேற. இப்ப மெயினா பால் பவுடர். பால் விலை அதிகமா, பால் பவுடர் விலை அதிகமா? பால் பவுடர் தான். சோ அதை ஆட் பண்ண மாட்டாங்க. ஸ்டார்ச் பவுடர், மாவு சத்து. இப்ப கவனிங்க, இங்க என்கிட்ட டிங்சர் இருக்கு. இது என்னது? டிங்சர் பாத்திருக்கீங்களா? அடிப்பட்டா புண்ணுக்கு போடுறது. நீங்க டாக்டர்ஸ், நர்சஸ் வந்து இதை யூஸ் பண்றது நீங்க பாத்திருப்பீங்க. இந்த டிங்சர் எடுத்துக்கோங்க. நான் இந்த கிளாஸ் ஆஃப் மில்க் எடுத்துக்கிறேன். இதுல ஒரே ஒரு சொட்டு இந்த டிங்சர் விட்டுறேன். ஒரே ஒரு டிராப் ஆஃப் டிங்சர், ஒரு சொட்டு நான் இப்ப டிங்சர் விட்டுருக்கேன். இப்ப நான் நல்லா இதை மிக்ஸ் பண்றேன். என்ன கலர் தெரியுது உங்களுக்கு? ஸ்லைட்டா எல்லோ கலர்ல மாறி இருக்கு. வேற ஏதாவது கலர் மாற்றம் இருக்கா? இல்ல. அப்படின்னா இந்த பால்ல மாவு சத்து இல்லைன்னு அர்த்தம். இப்ப இதுவே இந்த பால் நீல கலர்ல மாறுது. என்ன கலர்? நீல கலர், டார்க் ப்ளூ. இப்ப என்னோட இந்த கோட்டோட இந்த ப்ளூ கலர்ல மாறுது, சாரோட அந்த ஷர்ட்டோட கலர்ல மாறுது அப்படின்னா என்ன அர்த்தம்? பால்ல மாவு சத்து இருக்குன்னு அர்த்தம்.
நான் டிங்சர் ஆட் பண்ணா என்ன கலர் மாறக்கூடாது? ப்ளூவா மாறக்கூடாது. ப்ளூவா மாறினா என்ன அர்த்தம்? மாவுச்சத்து இருக்குன்னு அர்த்தம். ரைட்? ஸோ இந்த மாதிரி நீங்க பால்ல கலப்படத்தை கண்டறியலாம். ஓகே, இதுக்கு நன்றி. இதோட உங்க வகுப்பு முடிவுக்கு வருது. ஐ ஹோப் நான் வந்து இன்னைக்கு உணவு பாதுகாப்பு சட்டம் தொடர்பாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். நான் காமிச்ச அந்த 7 பில்லர்ஸ் நீங்க மறந்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அதுல பர்சனல் ஹைஜீன்ல இருந்து ஆரம்பிச்சு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல எப்படி இருக்கணும், மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்கணும், ப்ராசஸ் கண்ட்ரோல் எப்படி இருக்கணும், டெம்பரேச்சர்ல என்னென்ன கண்ட்ரோல் பண்ணிருக்கணும்னு சொல்லியிருந்தேன். கிளீனிங் அண்ட் சானிடேஷன் பத்தி பார்த்தோம், கட்டிங் போர்ட் சானிடேஷன் பத்தி. 6வது பெஸ்ட் கண்ட்ரோல் அண்ட் வாட்டர் குவாலிட்டி பத்தி பார்த்தோம். 7வது ட்ரைனிங் அண்ட் டெஸ்டிங். ஓகே, இது எல்லா டாபிக்கும் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். இனிமே நீங்க என்ன பண்ணணும், இந்த ட்ரைனிங் அட்டன் பண்ணியிருக்கீங்க, நீங்க இதை போய் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். உங்களுடைய பணியாளர்களுக்கு இந்த பயிற்சியை கொடுக்கணும். அதுதான் உங்களுக்கு இருக்கக்கூடிய 2 முக்கியமான கடமைகள். அதுதான் ஃபாஸ்டாக் நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்க்கறது. ஸோ ஐ ஹோப் whatever you have learned in this training will help you in your regular operations. Thank you for bringing me here. அதுலயும் நீங்க நிறைய வீடியோ இதுக்கு வேற இருந்தது. நான் கஷ்டப்பட்டு உங்களுக்கு அந்த வீடியோக்கான கான்சியஸ்னஸ் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நார்மலா நம்ம இன்ட்ராக்ட் பண்ணிட்டு இருந்தோம். ரைட்? அது உங்களை எந்த விதத்துலையும் டிஸ்டர்ப் பண்ணலன்னு நினைக்கிறேன். நீங்க கேட்ட கேள்விகளுக்கு நான் சரியான பதில் கொடுத்துருக்கேன் நான் நினைக்கிறேன். ஸோ இதை தயவு செய்து ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. Now as a part of any training program, I would require your feedback. இப்போ இந்த ஃபீட்பேக் வந்து ஆக்சுவலா ஐம் சாரி, இது வீடியோ ரெக்கார்டிங்கும் பண்ணணும். குட் ஈவினிங் சார். என் பேர் அப்துல்லா. நான் எஸ்எஸ் ஹைதராபாத் பிராண்டி தண்டியார்பேட் பிரான்ச்ல இன்சார்ஜ் இருக்கேன். இந்த ஃபாஸ்ட் ட்ராக் ட்ரைனிங் கேம்ப் எடுத்தாங்க. சார் வந்து பிரவீன் சார் நம்மளுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்தாரு. எப்படி ஃபுட் ஹேண்டில் பண்ணணும், எப்படி கிளீனிங் செய்யணும், எப்படி மீட்டெல்லாம் செக் பண்ணணும், அப்புறமா அது ஃப்ரீசர் டெம்பரேச்சர் எல்லாம் எப்படி கண்ட்ரோல் பண்ணி வைக்கணும், ஃபுட் எப்படி ஹேண்டில் பண்ணணும், இன்னும் கிச்சன் எப்படி கிளீனாக வைக்கணும், கிச்சனில் டெம்பரேச்சர் என்ன வைக்கணும், ஃப்ரீசர் டெம்பரேச்சர் எல்லாம் சொன்னார் சார். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நிறைய டவுட்ஸ் இருந்தது, சார் நம்மளுக்கு சொன்னார். நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதை நம்ம எல்லா டீமுக்கு சொல்லி நம்ம நல்லா சர்வ் பண்ணோம் கஸ்டமருக்கு. தேங்க்யூ சார். வணக்கம், என் பேர் பாஸ்கர். நான் இங்கே சென்னை தான் கொளத்தூர்லேருந்து வந்துட்டுருக்கேன். இந்த ஃபுட்டு டிபார்ட்மெண்ட்லேருந்து இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து மொத்தம் 3 வருஷமாக இருக்கேன். இதுக்கு முன்னாடி ஒரு பொருளை வாங்குவோம், அதை எடுத்து சாப்பிடுவோம், யூஸ் பண்ணுவோம், அவ்வளோதான், அதோட முடிஞ்சிருச்சு. வரத்துக்கு முன்னாடி எதுவுமே தெரியாது, அது என்னன்னு எதுவுமே தெரியாது. இந்த கோர்ஸ் வரணும் முடியும் இந்த பிரவீன் சார் சொன்னார், ரொம்ப நன்றி. அந்த ஃபுட்டில் என்னென்ன பார்க்கணும், என்னென்ன தேவைப்படுது, எப்படி அதை வாங்கணும், அது எப்படி இதை யூஸ் பண்ணி எப்படி இது பண்ணணும்னு சொல்லி எல்லாமே அந்த டீட்டெயிலிங்கை நம்ம பார்க்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காரு. அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இதை அரேஞ்ச் பண்ண டீமுக்கு ரொம்ப நன்றி. இதால் இந்த ஃபாஸ்டஸ்ட் கோர்ஸ் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இதை அரேஞ்ச் பண்ண கொடுத்த என்னோட டீமுக்கும் ஆஃபீஸர்ஸ்க்கும் அது ரெடி பண்ணி கொடுத்த பிரவீன் அவர் விளக்கம் கொடுத்தாரு, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. தேங்க்யூ. ஹாய் சார், என் நேம் வந்து சையத் ஷாயதரி. நான் வந்து ஈவெண்ட்ஸ் மேனேஜர் எஸ்எஸ் ஹைதராபாத் பிராண்டியில். ஃபுட் இண்டஸ்ட்ரிக்கு வந்து தேவையான யூஸ்ஃபுல் திங் வந்து நம்ம பிரவீன் சார் வந்து ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிட்டு இன்னைக்கு கம்பெனி மூலியமா எல்லாரும் கூப்பிட்டுருக்காங்க, எல்லா சூப்பர்வைசரையும். இன்னைக்கு வந்து ஃபுட் இண்டஸ்ட்ரியில் வந்து சில விஷயம் நமக்கு தெரியாமல் இருந்தது. ஸோ சார் வந்து அது கிளீனாக வந்து டாப் டு பாட்டம் புரிய வச்சாரு. ஸோ எங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. சார் கலப்படம் எதுக்காக பண்ணுறாங்கன்ட்டு அதுக்கு சார் சொன்னார் பிரவீன் சார். அதுக்கப்புறம் வந்து கலர் வந்து யூஸ் பண்ணக்கூடாது ஃபுட் இதில் வந்து, சரிங்களா, சாப்பிட்டாங்கன்னா வந்து உடலுக்கு பிரச்சனை வரும் சொல்லிட்டு சொன்னார் சார். நல்லபடியாக வந்து ஃபாஸ்டேக் வந்து நல்லா மீட்டிங் பண்ணி இன்னைக்கு நல்லபடியாக ரெஸ்டாரண்ட் ஃபீல்டுக்காக நல்லா ஹெல்ப்பாக இருந்தது. இது ரெகுலராக நாங்கள் வந்து ரெஸ்டாரண்ட்டில் வந்து இது தெரிஞ்சுக்கிற விஷயத்தை வந்து 4 பேருக்கு வந்து சொல்லிட்டு அவங்களுக்கே நல்லா புரிய வைப்போம் சார். நாங்களும் ஃபாலோ பண்ணுவோம் சார். என் பேர் முகமது இப்ராஹிம். ராயபுரம் பிரான்ச்லேருந்து வரேன். நான் ஃபர்ஸ்ட் எனக்கு ஃபாஸ்டாக் பற்றி எந்த டீட்டெயிலும் தெரியாது எனக்கு. அந்த மிஸ்டர் பிரவீன் சார் வந்து எங்களுக்கு வந்து கிளாஸ் எடுத்தாரு, அந்த ஃபுட்டை பற்றி டீட்டெயிலாம் கொடுத்தாரு. ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. இப்போ எல்லாமே நல்லா கிளியர் ஆயிடுச்சு. எனக்கு ஃபுட்டே வந்து கஸ்டமருக்கு எப்படி 2 ஹவர்ஸ்க்குள்ள எப்படி கொடுக்கலாம் அந்த டீட்டெயிலே ஃபர்ஸ்ட் எனக்கு தெரியாமல் இருந்தது. இப்போ கிளியர் ஆயிடுச்சு, எல்லாமே கிளியர் ஆயிடுச்சு. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது இந்த மீட்டிங்கு. நானும் இந்த மாதிரி நிறைய இந்த மீட்டிங் அட்டன் பண்ணதுனால நிறைய பேருக்கு நான் இன்வால்மெண்ட்டாக சொல்லி கொடுப்பேன் நான். ஹலோ, என் பேர் வந்து ஷக்கீல் அஹமத். நான் வந்து எஸ்எஸ் ஹைதராபாத் பிரியாணி சைதாபேட் பிரான்ச்ல வந்து இன்சார்ஜாக இருக்கேன். ஸோ சின்ஸ் ஐ வாஸ் ஒர்க்கிங் வந்து ஒரு 6 இயர்ஸாக இருக்கேன். 5 to 6 இயர்ஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இது முன்னாடி இது ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல அட்டன் பண்ணியிருக்கேன். ஸோ லாட் ஆஃப் அதை பற்றி தெரிஞ்சிருக்கு. ஸோ இந்த வாட்டி வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்னா இப்போ என்னென்ன அவேர்னஸ் வருது, ஒன்றா வந்து நியூ லோகோ போட்டார் சார். ஸோ அதை பற்றிலாம் கொஞ்சம் நிறைய விஷயம் தெரிஞ்சு இப்போ ரிகார்டிங் வந்து இப்போது நம்ம இப்போ லைசன்ஸ் பற்றி வந்து இன்னொரு அப்புறம் வரும் லைசன்ஸ் பற்றி தான் தெரிஞ்சிருக்கோம். நம்பர் 00 அது, பட் அதை லைசன்ஸ் கரெக்டாக தெளிவாக அதை பற்றி சொல்லியிருக்காரு. அப்புறம் வந்து இந்த ஃபுட்டு கலர் என்னென்ன இதில் இந்த கலர் வருது என்னென்ன இதில் சொல்லி அது ஃபர்ஸ்ட் வந்து தெரிஞ்சது. இப்போ அதுவும் அட்வான்ஸ் என்னென்ன சேர்க்கணும் என்னென்ன சேர்க்கக்கூடாது அதுன்னு சொல்லியிருக்காரு. 2வது வந்து ஃபுட்டு அது கண்டென்ட் பண்ணுறது, அப்புறம் வந்துட்டு அது ரெஸ்டாரண்ட்டில் என்னென்ன மெயின்டைன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் நிறைய லாட் ஆஃப் திங் லேர்ன் நோ. ஸோ டெஃபினெட்லி வில் டீச் டு அவர் ஆல் ஸ்டாஃப் ஆல்சோ. ஸோ ஹவு டு ஹேண்டில் கஸ்டமர் இந்த டெம்பரேச்சர் கிச்சன் சைடில் ஆல் டிபார்ட்மெண்ட் வைஸில் வந்து
யூஸ்ஃபுல்லாக டெவலப் பண்ணி இருக்கிற ஸ்டாஃப்க்கு வந்து நல்லா டிஸ்கிரைப் பண்ணி நல்லா தெளிவாக சொல்கிறேன் இன்ஷால்லா. தேங்க்யூ. குட் ஈவினிங் எவ்ரிபடி. இன்னைக்கு மழையின் காலம் முற்பட்டாம எல்லாருமே வந்து இன்சார்ஜ் சூப்பர்வைசர் ஆல் பிரான்ச்சஸ் மேனேஜருக்கு எல்லாருக்கும் தேங்க்ஸ் டு. அண்ட் இன்னைக்கு ட்ரைனிங் வந்து பிரவீன் சார் வந்து நம்மளுக்கு எல்லாமே டீச் பண்ணி கொடுத்தாரு. ரொம்பவே எல்லாருக்கும் சந்தோஷமா இருந்துச்சு. வாட் எவர் வி லேர்ன், இன்னைக்கு என்னெல்லாம் நம்ம கற்றுக்கிட்டோமோ அது நம்ம செயல்முறைக்கு கொண்டு வரணும் நிச்சயமா. சரிங்களா? அது இல்லாம நம்ம என்ன நம்ம கேட்கக்கூடிய டவுட் எல்லாமே வந்து பிரவீன் சார் வந்து நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாரு. தேங்க்ஸ் டு பிரவீன் சார். அண்ட் அதர் திங், இன்னைக்கு வந்து என்னென்ன கலப்படம் வருது, என்ன சில்னஸ் வைக்கணும், என்னென்ன எது ஃப்ரீசர்ல வைக்கணும் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருந்தாலும் ஓரளவுக்கு அவர் சொல்லி கொடுக்க போகும்போது நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் மோட்டிவேஷன் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது. அதிகபட்சமான மோட்டிவேஷன் நம்ம ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது. இன்னும் நம்ம டெவலப் பண்ணிட்டு தான் இருக்கணும். நம்ம SSI more than how to development the business must learn. Everybody, please. Thank you.